பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது மாதத்திலே முதல் நாளிலே இந்த வீடியோவின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வசனத்தை கூட தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். இப்ப இதை ஆங்கில வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது ashamed இருக்கு. அதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தால் அவமானப்படாமலும் அப்படின்னு வருது. அப்போ வாழ்க்கையிலே நமக்கு இனி என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவமானத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம ஒரு சூழ்நிலையில என்ன சந்திச்சிடறோம்? அவமானத்தை சந்திச்சிடறோம். எப்படியோ வீட்டிலேயோ சொந்த இடத்துலயோ வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்லயோ குடும்பத்திலேயோ நாம அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஏன் இது வருது? இதை ஆண்டவர் சதா காலங்களிலும் உள்ள என்றென்றைக்கும் நான் இதை உங்களிடத்துல அவமானத்தை உண்டு பண்ண மாட்டேன், நீங்க வெட்கப்பட மாட்டீங்கன்னு சொல்றாரே. அப்ப இது ஏன் நடக்குது? இதைத்தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அந்த அவமானத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த அவமானம் நமக்கு நடைபெறுவதற்கு, நமக்கு நேரிடுவதற்கு 2 விதமான காரியங்கள் உண்டு. முதல்ல என்ன காரியம்னா, செப்பனியால இருக்கு. செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. நம்முடைய புத்தியீனத்தினாலே நமக்கு அவமானம் நேரிடுதான். நாம மதியீனமாய் செய்கிற சில காரியங்கள், இல்லைன்னா சில தவறுகள், சில பாவங்கள் நமக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. 2வது ஒரு காரியம், மனிதர்கள் நம்மை அவமானப்படுத்துவது, இல்லை என்றால் இது கர்த்தரே ஒருவேளை நமக்கு அனுமதிப்பதாய் கூட இருக்கலாம். அப்போ இந்த 2 காரியங்களுமே இனி நீ அவமானம் அடைவதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். அப்ப நான் எப்பொழுதுமே செய்தி கொடுக்கும் போது சொல்லுகிற வழக்கமான ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நிபந்தனைகளோடு தான் கொடுப்பார். ஆபிரகாம் அழைக்கும் போது எப்படி அழைச்சார்? நீ இந்த தேசத்தை விட்டுட்டு, இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அந்த இடத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவர் அழைத்து ஆசீர்வதிக்க வேணும். இல்லைன்னா அவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும்னு சொன்னா சில காரியங்களை என்ன செய்யணும்? அவருக்காக நாமும் முற்பட்டு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சில நிபந்தனைகளை நமக்கு வைக்கிறார். அப்படி என்னென்ன காரியங்களை நாம செய்தா இந்த அவமானத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? சில குடும்பத்தில எல்லாம் பார்க்க முடியும், அனுதினமும் அவமானத்தையும் வெட்கத்தையும் சந்திச்சு கொண்டே இருப்பாங்க. தொடர்ச்சியா இருக்கும். அது ரொம்ப தொடர்ச்சி. ஐயோ, இந்த அவமானம் என்னை விட்டு நீங்கவே நீங்காத, அனுதினமும் என்னை அவமானப்படுத்துறாங்க, அடிக்கடி நான் இதை சந்திக்கிறேன், நான் அவமானப்படும் போதெல்லாம் துக்கப்பட்டு அழுகிறேன், இதுல இருந்து எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்னு சொல்லி ஒருவேளை கலங்கி ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்றென்றைக்கும் இல்ல சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. சரி, முதல் காரியம், நாம இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவமானத்தை கர்த்தர் அனுமதிக்க கூடாது, முற்றிலுமாய் மாற்றி போடணும். அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? யாருக்கு இந்த அவமானத்தை கர்த்தர் உண்டு பண்ண மாட்டார், யாருடைய வாழ்க்கையில இந்த வெட்கத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு நாம இந்த நாள்ல தியானிக்கலாம். முதல் காரியம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம தியானிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வார்த்தையில? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறாரு. ஆண்டவர் அநேக இடத்துல வேதாகமத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப ரசிச்சு ருசிச்சு வாசிச்சோம்னு வைங்களேன், அடிக்கடி நம்மள சொல்லியிருப்பாரு, என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள். நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சு வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட
என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்கிட்ட வேண்டிக் கொண்ட நான் அந்த வேண்டுதல் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு என் ஜனங்கள்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துலையும் வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாங்க அவருடைய ஜனம் தானே, இப்ப ஏன் அவமானம் நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்ப இப்ப இதுல நம்ம என்ன தியானிக்கணும், யார் அவருடைய ஜனமாய் இருக்க முடியும், யாரை அவர் தன்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார், நாம் அவருடைய ஜனங்களாய்த்தான் இருக்கிறோமா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏன் இந்த அவமானம் வருதுன்னு நாம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப யார் அவருடைய ஜனம், யார் அவருடைய சொந்த ஜனம் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடக்கிறவர்கள். அதாவது சிம்பிளா சொல்றேனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் நாம விசுவாசம் வைத்தோம்னா நாம் அவருடைய ஜனங்கள். இன்னொன்னு, அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் அவர் ஜனங்களாயிருப்போம், அவர் நம்முடைய தேவனாயிருப்பார்கள். அப்போ இரண்டு காரியம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளின்படியும் நாம நடக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க முடியும், இல்லையா? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம் வெறுமனே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் அவரை ஆராதிக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவள் தான், அப்போ ஏன் நானும் அவருடைய ஜனமா இருக்கிறேன், அப்போ ஏன் எனக்கு இந்த அவமானம்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒருவேளை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா பல நேரங்களிலே அவருடைய கட்டளைகளையும் நியமங்களின்படியும் நடக்க நாம் என்ன செய்கிறோம், தவறி விடுகிறோம். அப்படி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கத்தையோ அவமானத்தை என்ன செய்ய மாட்டார், அவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்போ முதல் காரியம் நாம செய்ய வேண்டியது என்ன, நம்ம வெட்கப்படாம இருக்கணும், நம்ம அவமானங்களை சந்திக்க கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற அவமானமான அந்த வார்த்தைகள், இல்லையென்றால் சொற்கள், அவப்பெயர்கள், நிபச்சொற்கள், இதுக்கெல்லாம் நாம நீங்களாகி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம வாழணும்னா முதல்ல நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றார், என் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்ன்றதை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்துடக்கூடாது. நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். இரண்டாவது ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம், ஏசாயா 49 அதனுடைய 23வது வசனம். ஏசாயா 49:23 அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்போ அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையா? நாம ஒரு அவமானம் வந்த உடனே, ஒரு அவப்பெயர் வந்த உடனே, இல்லைன்னா ஒரு வேதனை, கஷ்டம், துக்கம், ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு மாற நடந்த உடனே நாம் என்ன செய்ய துவங்குகிறோம் தெரியுமா? அவரை மறுதலிக்க துவங்குகிறோம். என்ன செய்யறோம், நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், நான் வேதத்தை வாசிச்சு என்னத்தை கண்டேன், ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டேன், எனக்கு ஏன் இப்படி அனுமதிச்சார், நான் என்ன பாவம் செய்தேன், இப்படி எல்லாம் நாம் என்ன செய்ய துவங்குகிறோம், பேச துவங்குகிறோம். நம்முடைய நாவல இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறது, வர தொடங்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லையா? சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படித்தான் இருக்கும், சில நேரங்கள்ல நமக்கு அப்படித்தான் சூழ்நிலைகள் என்ன செய்யும், அமையும். நம்முடைய குடும்பத்துல சில காரியங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனா நாம பொறுமையோடு ஆண்டுடைய சமூகத்திலே நாம காத்திருக்கும் போது அந்த வெட்கத்தை, அந்த அவமானத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த காத்திருப்பது என்பது ரொம்ப லேசான ஒரு காரியம் எல்லாம் இல்ல, காத்திருப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். இப்ப எல்லாம் நம்ம யாருக்கும் ஒரு பஸ்ஸுக்காக கூட காத்திருக்க பிடிக்கிறது இல்லை, விருப்பம் இல்லை. எல்லார் வீட்லேயும் கூடுமான வரைக்கும் காரும் இல்லைன்னா 2 வீலர் கண்டிப்பாக இருக்கு. இல்லாதவங்க கூட கரெக்டாக அந்த பஸ் டைமிங்கை கனெக்ட் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, கனெக்ட் பண்ணி தான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. போய் ஒரு 5 நிமிஷம் கூட கூடுதலாக என்ன செய்ய முடியாது, காத்திருக்க முடியாது. போனோடனே ஐயோ என்ன 8:40க்கு வர வேண்டிய பஸ்ஸு இன்னும் வரல. இப்போ வெகு நேரம் காத்திருக்க முடியல, உடனே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடும். இந்த காத்திருப்பதுங்கிறது
பலருக்கு பிடிக்காத ஒரு காரியம், அது முடியாத ஒரு காரியமும் கூட. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருக்கிற யார் ஒருவர் என்னுடைய சமூகத்துல எனக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கழுகு மாத்திரம் 150 நாட்கள் காத்திருக்கலன்னு வைங்களேன், அது மறுபடியும் என்ன செய்ய முடியாது, சிறகுகளை விரித்து சட்டைகளை அடித்து எழும்பி உயரே பறக்க முடியாது. அது ஒரு 150 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த பழைய சிறகு எல்லாம் பிச்சு போட்டு அந்த நகமெல்லாம் உதிர்ந்து எல்லாம் புதிதாய் மாறுவதற்கு ஒரு 150 நாள் டைம் எடுக்கணும். அந்த 150 நாளும் அது ஒரு மறைவிலே காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, சில அவமானங்கள் மாறுவதற்கு, சில வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் மாறுவதற்கு நமக்கு காத்திருப்பது என்பது அவசியம். வெறுமனே காத்திருப்பதில்லை, அவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்குன்னா யாரு, அவரை சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார் ஒருவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்காக அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் வெட்கமடைவதில்லை. வேதத்துல எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் இல்ல, கானா ஊர்ல நடந்த கல்யாணம். இப்போ இந்த கல்யாணத்துல என்ன குறைவுபட்டுச்சு, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்போ மரியாளம்மா வந்து ஏசு கிறிஸ்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல, என்னுடைய வேலை இன்னும் வரல. ஒரு சரியான நேரத்திற்காய் நம்ம காத்திருக்க வேண்டும். அங்கே குறைவுபட தொடங்கின போதே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மரியாளம்மா தகவல் சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு அது முற்றிலுமாய் தீர்ந்து, ஐயோ இனி என்ன செய்வோம்ங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு வெறும் கச்சாடிகள் 6 கச்சாடிகளை எடுத்து தண்ணீர் நிரப்பி, அது ஒரு பெரிய மிராக்கிள். அது நடப்பிப்பதற்கு there is a time. அது அந்த வேலைக்காக நம்ம காத்திருக்கும் போதுதான் நாம மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இல்லையென்றால் மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். நாம நினைச்சுக்கிறோம், நம்மளா ஒரு டைமை பிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டைம்ல எனக்கு என்ன செஞ்சிடணும், இது நடந்துடணும், இந்த வேலையில இது என்ன செஞ்சிடணும், எனக்கு நடந்துடணும். நாம நினைக்கிற டைம் அல்ல ஏற்ற சமயம். அவருடைய வேலை தான் என்ன செய்ய முடியும், ஒரு சரியான நேரமாக, ஒரு ரைட் டைமாக இருக்க முடியும். ஆகவே அவருக்காக நாம காத்திருக்கும் போது நம்முடைய அவமானங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், 10:11 இப்படி சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவர் விசுவாசிக்கிறதுனால தானே அவரை நாங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது அப்படி அல்ல. நம்பிக்கை என்பது வேறு, இறை நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. லேலூயா, நம்மிடத்துல எல்லாம் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியறதுக்காக. நம்மிடத்துல இப்போ ஒரு 20 lakhs இருக்கு, ஒரு 20 லட்சம் ரூபாய் நம்முடைய கரத்துல வச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, ஒரு நிலமும் இருக்கு. இப்போ ஆனா நம்முடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னா, ஒரு 35 lakhsல இருந்து ஒரு 40 lakhs, ஒரு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம தொடங்குவோம், கர்த்தர் நடத்துவார். லேலூயா, இது விசுவாச லிஸ்ட்ல எடுத்துக்கொள்ள முடியாது. இது வெறுமனே ஒரு நம்பிக்கைன்னு நாம சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு இவங்க தொடங்கிட்டு இந்த 20 லட்சத்தை வச்சு என்ன செய்வாங்க, தொடங்குவாங்க. ஒருவேளை அது பின்னாடி வருமானம் வரலாம், இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு லோன் போட்டு ஏதோ ஒன்று செய்து கட்டலாம். ஆனா இப்ப கையில 0 இருக்கு, கையில ஒண்ணுமே இல்லை. இப்போ விசுவாசிக்கணும், இப்போ நம்பணும், கர்த்தர் எனக்கு ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் விசுவாசம். ஒன்றுமே இல்லாத நிலைமையில, நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலையில, திக்கற்ற நிலைமையில அவர் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அப்போ வேதாகமத்தில் இந்த இடத்துல அந்த விசுவாசத்தை பற்றி, அந்த நம்பிக்கை பற்றி தான் எழுதி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க லாசருவினுடைய சம்பவத்திலே நாம் அதை தியானிச்சா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் இல்லையா? மரியாள், மார்த்தாள், லாசருவை ரொம்ப நேசிக்கிறார். அந்த கிராமத்துக்கு எப்பெல்லாம் போறாரோ, பெத்தானியாக்கு எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் என்ன செய்யறாரு, அங்க அவங்க வீட்டுல தான் போய் சாப்பிடுறாரு, இருக்கிறாரு. லாசருவை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர்கிட்ட போய் தகவல் கொடுக்கும் போதே எப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே நீ நேசிக்கிற லாசரு என்ன செஞ்சிட்டாரு,
ஆமா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, பிற்பாடு மரிச்சும் போயிட்டாருன்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது. ஏன் நம்பிக்கை வராது? லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிட்டு. இப்ப கல்லறைக்குள்ள இருக்கிறாரு, கல்லை வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. இப்ப அதை திறந்தா என்ன அடிக்கும்? நாற்றம் அடிக்கும். எல்லாமே முடிந்து போயிட்டு இனி நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, இனி நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையில என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு நாம தைரியமா எழும்பி சொன்னோன்னு வைங்களேன், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாமே முடிந்திருக்கலாம். ஒருவேளை நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை கூட நம்முடைய குடும்பத்துல உருவாயிருக்கலாம். இனி நான் இந்த குழி இருந்து, இந்த இருட்டறைக்குள்ள இருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியாது என்கிற சூழ்நிலையில நமக்கு ஒரு நம்பிக்கை துளிர் விடணும், நமக்குள்ள ஒரு விசுவாசம் துளிர் விடணும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அது நம்ம என்ன செய்யாது? ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. இந்த ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? அந்த அளவு விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அவமானம் அடைய விடவே மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம 3 காரியங்களை செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற அவமானங்கள், வெட்கங்கள், லட்சைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது. என்னென்ன காரியங்களை நாம செய்யணும் அப்படின்னா, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முதல் காரியம், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோமா என்பது. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. 2வது காரியம், நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்திலையும் அவசரம் தேவையே இல்லை. இந்த நாளைக்குள்ளது செய்யணும், எத்தனை மணி நேரத்துக்குள்ள இல்லை. ஆண்டவருடைய வேலைக்காக, சரியான வேலைக்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க துவங்கணும். 3வதாக என்ன காரியம் நாம தியானித்திருக்கிறோம்? யார் ஒருவர் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில இருந்த அவமானங்களையும், லட்சைகளையும், நிந்தனைகளையும், நிபச்சல்களை என்ன செய்வார்? கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க, கூனி குறுகி நிற்க மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. உங்களுடைய அவப்பெயர்களையும் நிபச்சற்களையும் கர்த்தர் உங்கள் நடு நின்று நீக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம இந்த 3 காரியத்திலேயும் சரியாய் இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.